ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். குறிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன வேணும்? நாம் திரும்ப திரும்ப ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று நம்பிக்கை, பொறுமை, சந்தோஷம், கொஞ்சம் முயற்சி. இது மட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதையும் தாண்டி எந்த மாதிரியான நிலைமையில, அதாவது எந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்க மைண்ட் செட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது நிகழ்காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி நீங்க கற்பனை உலகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாழணும். அது என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன், தெளிவா சொல்றேன் இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க கமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல சென்ட் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நான் உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனல்ல போடுறேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது கோச்சிங்ஸ் எதுவும் அப்படின்னா நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க வந்து டைரக்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, கால் போகாது. ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா தான் நீங்க காலே பண்ண முடியும். ஸோ வந்து ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு நாம எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை மைண்ட் செட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது நாம ஒரு மேனிஃபெஸ்டேஷனை வந்துட்டு நம்ம பண்ண போறோம், நாம ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ண போறோம், இல்ல ஒரு பணம், கார், இந்த மாதிரியான ஒரு உயிர் இல்லாத பொருள் அதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ எந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை வச்சிருக்கணும்? அதாவது ஒரு சில பேர் வந்து கனவு உலகத்திலேயே வாழ்வாங்க. அதாவது கற்பனை பண்ணணும், விசுவலைசேஷன் பண்ணணும், நான் வந்து இதை வாங்குற மாதிரி நான் வந்து மீன் பண்ணணும், அதை வாங்குற மாதிரி நான் அதை வந்து வாங்கிட்டேன், அதை உணர்றேன், தொடறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து கனவு உலகம், ஓகேவா? இது மட்டும் போதுமான்னு கேட்டா கண்டிப்பா போதாது. அப்படியே வந்து நிகழ்காலத்திலையும் இருக்கணும். சில பேர் கனவு உலகத்துல என்னால விசுவலைசேஷனே பண்ண முடியல, கற்பனை திறனே கிடையாதுங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா ஒண்ணு கேட்டுக்கோங்க, கற்பனை திறன் இல்ல, விசுவலைசேஷன் பண்ண முடியாது அப்படின்னா எதுவுமே கிடையாது. உங்களால பண்ண முடியும், ஆனா ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல அப்படின்னு சொல்லுங்க, நம்புறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நிகழ்வு காலத்திலேயே வாழ்வாங்க. அதாவது இன்னைக்கு என்னோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு, நான் வாங்குற பணம் இவ்வளவுதான், நான் வாங்குற சேலரி இவ்வளவுதான், நான் எப்படி ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, என்னோட நிலைமை இதுதான், நான் அட்ராக்ட் பண்ற அந்த நபர் வந்துட்டு ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ஹையரான பீப்புள், அவங்கள எப்படி நான் வந்து ஈர்க்க முடியும், அவங்க என்னோட லவ் ஏற்றுப்பாங்களா, இல்லை நான் என்னோட லவ் சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய ஒரு பேரியர், நிறைய தடைகளை வந்து நிகழ்காலத்துல பாக்குறாங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு சம்பளம் தான் வாங்குறேன், நான் எப்படி இந்த கடனை கட்ட முடியும், என்னோட பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் எப்படி இந்த காரை வாங்க முடியும், இந்த மாதிரி நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயத்த பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அப்படி இல்லாம ஒரு நபர் வந்து எப்படி இருக்கணும், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ற நபர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். இப்போ வந்துட்டு எப்பவுமே நாம எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஃபுல்லா, அதாவது நிகழ்காலத்திலையும் இருக்கக்கூடாது, ஃபுல்லா கற்பனை உலகத்திலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிகழ்காலம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கு கற்பனை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுதான் எப்படி அப்படின்னா, நீங்க கற்பனையில ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும், உணரணும். அதை ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரே இருக்கட்டும், அதை வாங்கிட்டு அது உட்காந்தா எப்படி இருக்கும், அதை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அதோட பெயிண்ட் வந்து காரை தொட்டு பார்த்தா நைஸா சாஃப்டா, அதோட லைட் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து கற்பனையில பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு லவரை அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும், இல்ல ஏற்கனவே அவங்க கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தேன், அவங்க என்ன மாதிரிலாம் என்கிட்ட பேசினாங்க, எப்படி பழகுனாங்க அப்படிங்கிறத கற்பனையில நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. இது கற்பனை உலகம். ஸோ இதுல இருந்துட்டு நிகழ்காலத்துல அதை எப்படி கொண்டு வரலாம், அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி அமையுது, அதுக்கான வழிகள் என்ன, அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கு இல்ல என்ன மாதிரியான வழிகள் இருக்கு. இப்போ ஒரு காரே வாங்குறீங்க அப்படின்னா, நான் பலமுறை சொல்றது, எதுக்கு வந்து காரை வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறோம் அப்படின்னா, ஈஸியா சொல்றதுக்கும் ஈஸியா அவங்களுக்கு புரியறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா?
இப்போ காரே வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட இல்லாம இருக்கலாம், இல்ல அதுக்கான பர்சன், ஒரு நாலேஜபிளான பர்சன் வந்து நமக்கு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஐ மீன் நாலேஜ் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கார் சம்பந்தமான நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன், அந்த பர்சனை வந்து நமக்கு கனவு காட்டுவாங்க, இல்ல டைரக்டா மீட் பண்ண வைப்பாங்க ஒரு பிரபஞ்சம். ஸோ இதனாலதான் வந்துட்டு நான் வந்து நிகழ்காலத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன், என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நிகழ்காலத்தை பார்த்து டோட்டலா பயந்துராதீங்க. கற்பனை உலகத்தும் உங்களுக்கு வேணும். அதை கற்பனை பண்ண அந்த கற்பனை வந்து நிகழ்காலத்துல நடக்கிறதுக்கான வழி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். சரியா? சோ இந்த 2 உலகத்திலுமே நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் உங்களால நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். நீங்க வந்துட்டு கற்பனையிலேயே இருந்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கல, என்னோட லைஃப் வந்து ஒரு கற்பனையா போயிருச்சு, என்னோட ஆசை நிராசையாவே போயிருச்சு அப்படின்னு புலம்பி வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்லை. அதே மாதிரி நிகழ்காலத்தை பார்த்துட்டு ரியாலிட்டி இதுதான் சுச்சுவேஷன், இதுக்கு வந்து எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இந்த மாதிரி தான் நடக்குது, அதை நான் எப்படி மாத்திக்கிறது, இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. ஸோ எப்பவுமே வந்துட்டு கற்பனை உலகத்துல பாருங்க, கற்பனை பண்ணுங்க, நம்புங்க, கேளுங்க. நிகழ்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அது நடக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கற்பனையில கிடைச்சா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? கற்பனையில கிடைச்சா சந்தோஷம் மட்டும்தான் பண்ணுவீங்க. எப்போ நம்புவீங்க, எப்ப அதை முழுமையா கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்புவீங்க? அது நிகழ்காலத்துல நடக்கணும்ல, அப்பதான். சோ நிகழ்காலத்துல நமக்கு வாழணும், அங்கேயும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்ன பண்ணனா நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதனாலதான் நான் கற்பனை உலகமும் முக்கியம், ரியாலிட்டியும் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஸோ வந்துட்டு கற்பனை உலகத்தையே பார்த்துட்டு நீங்க வந்து கஷ்டப்பட வேணாம், ரியாலிட்டியும் பார்த்துட்டு நீங்க கஷ்டப்பட வேணாம். ரெண்டுமே நமக்கு சப்போர்ட் பண்ணணும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க. ரெண்டுலையும் சேர்ந்து வாழுங்க. அதிக நேரம் கற்பனை உலகத்திலையும் இருக்க வேணாம், ஓகேவா? ஏன்னா ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வேலை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், பர்சனலா நமக்குன்னு ஒரு விஷயங்கள், ஒரு தேவை, நீட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படிங்கும் போது நிகழ்காலம் ரொம்பவே முக்கியம். ஸோ வந்துட்டு இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். நம்ம வந்துட்டு எதை நம்புறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இருக்கு. இதுல வந்துட்டு யாரு சொல்றதையுமே நீங்க வந்து அக்செப்ட் பண்ண வேணாம். அதாவது நிறைய பேர் என்கிட்ட பேசுறவங்க, ஆக்சுவலி உன்னோட சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு, நீ இதை மாத்திக்கணும், இல்லை இந்த மாதிரி பண்ணணும், அப்பதான் கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலி நான் வந்து இப்போ ரியாலிட்டி இதுதான். உங்க லவ்வா இருக்கட்டும், இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனா இருக்கட்டும், இல்ல நீ ஒரு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், என்கிட்ட ஒரு கோச்சிங் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ரியாலிட்டியில சொல்லிடுவேன், பாரு இதுதான் உன்னோட ரியாலிட்டி, உனக்கு வந்துட்டு இதை பண்ணா அப்படின்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால இதை நீ இப்படிதான் இருக்க, இந்த மனநிலையில தான் இருக்க, அதை நீ மாத்திக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். உடனே அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட அப்படின்னா, நீங்க என்ன நெகட்டிவா பேசுறீங்க, நெகட்டிவா பேசாதீங்க, நீங்களே நெகட்டிவா பேசலாமா, நீங்க சொன்னா அப்படி நடக்கும்னு நான் நம்புறேன், ஆனா நீங்க இப்படி நெகட்டிவ் பேசணும்னு எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு, என்னால அதை ஏத்துக்க முடியல, நீங்க ஏதோ பாசிட்டிவா சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றதுனாலயோ இல்ல மத்தவங்க சொல்றதுனாலயோ உங்களுக்கு அப்படியே நடந்துராது, ஓகேவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நடக்கும். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டியை புரிய வச்சிடணும். அதான் என்னோட வேலை. கோச்சிங்னு ஒருத்தர் வராங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்ன நடக்குது, நீ என்ன தப்பு பண்ற அப்படின்னு சொன்னாதானே நீங்க வந்து அதை திருத்திக்க முடியும். அதுல வந்து பாசிட்டிவும் தான் இருக்கும், நெகட்டிவும் தான் இருக்கும். அதுக்காக நீங்க வந்துட்டு உங்ககிட்ட நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அதுல என்ன யூஸ் இருக்கு? உங்களுக்கு அப்ப சந்தோஷமா இருக்கும், ஓகேப்பா நல்லா நடந்துருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே நீங்க பண்ற தப்ப திருத்திக்கல அப்படின்னா கண்டிப்பா நடக்காது இல்ல. சோ அதனால ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா இதுல பாசிட்டிவும் சொல்லுவேன், நெகட்டிவும் சொல்லுவேன். அதாவது நீ என்ன தப்பு பண்ற அப்படிங்கிறது நெகட்டிவ், நீ இப்படியே பண்ணா நடக்காது அப்படிங்கிறதும் நெகட்டிவ் தான். ஆனா அதை மாத்திக்கணும், இந்த மாதிரி மாத்திக்கிட்டா உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ். சிம்பிளா சொல்றேங்க. ஒருத்தங்க கிட்ட நான் பேசினேங்க, என்னன்னா நீங்க லவ் பண்ற பையன், நீங்க போய் பேசணும், பழகணும், இல்ல
அதாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கான வழிகள் எல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணணும். நிறைய விஷயத்த ட்ரை பண்ணணும். இந்த மாதிரியான மெத்தட்ஸ் பண்ணணும். நீங்க இப்படிலாம் முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன். இதுல அவங்க அக்செப்ட் பண்ணது நான் ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல. நான் யாரையும் மீன் பண்ணல. நான் ஜென்ரலா பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட 10 பேர் வந்துட்டு இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே இதே தான் சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து நீங்க நெகட்டிவ் பேசாதீங்க அப்படின்னு. ஆனா நான் நெகட்டிவ் பேச கிடையாது. இருக்கிற ரியாலிட்டி இதுதான். நீ இப்படி தப்பு பண்ணீங்கன்னா நீ அது உனக்கு கிடைக்காது. நீ இதை மாத்திக்கணும். நீ இப்படி பண்ணாதான் அது உனக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க? நீங்க வந்துட்டு ஒரு கோச்சிங்கோ, கிளாஸோ, டிஸ்கஷனோ எதுக்காக நீங்க என்கிட்ட வரீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க. அது உங்களுக்கு நடக்கல. அப்போ இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்கோ இல்ல கோச்சர்ஸோ இல்ல மத்தவங்க ட்ரைன் பண்றவங்களோ இல்ல மத்தவங்க ஜென்ரலா ஒரு பர்சன்டே நீங்க போறீங்க அப்படின்னா கூட நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னு சொன்னாதானே உங்களுக்கு புரியும். அது நெகட்டிவா தானே இருக்கும், கஷ்டமா தானே இருக்கும், கஷ்டமாவே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்துட்டு நெகட்டிவா பேசுறீங்க, எனக்கு பிடிக்கல, அப்படி பாசிட்டிவா சொல்லுங்க அப்படின்னா அதுக்காக நான் பொய்யா சொல்ல முடியும்? அது சொன்ன என்ன யூஸ் இருக்கு? நீங்க எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க? உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியல, அதை எப்படி செய்ய வைக்கணும், அதை எப்படி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு தானே நான் இருக்கேன். ஸோ அதை நான் சொல்றேன். அப்போ வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்க வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவா இருந்தா கிடைக்கும், நெகட்டிவா இருந்தா கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒருத்தங்க கண்டினியூஸ் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அதை நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்காம போகும். சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து எண்ணம் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு தெளிவாயிக்கோங்க. கொஞ்சம் தெளிவா உட்காந்து கவனிச்சிங்க அப்படின்னா தான் புரியும். ஒரு மேக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படியே குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம், அதாவது எண்ணம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். காத்து, எண்ணம், அலைவரிசை இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். அதனால நீங்க அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சுத்தி நீங்க யோசிக்கணும். ஓகேவா? எண்ணம் வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை பத்தி தான் நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பாசிட்டிவா பேசுறேன், நெகட்டிவா பேசுறேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த தப்பு வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு அடுத்த வீடியோல ரொம்ப நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.